தீராத நோய் தீர்க்கும் பரிகாரம். அதாவது நம்ம உடலில் சில வியாதிகள், சில நோய்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்மளை விட்டு போகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் தெய்வ வழிபாடை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி ஒரு பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். உங்கள் உடலில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வத்துக்கு சந்தனாதி தைல அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த நோய் குணமாகும். இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியல, நான் எந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மனுக்கு சந்தனாதி தைலத்தில் அபிஷேகம் பண்ண நீங்கள் அந்த சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக தீராத நோயெல்லாம் தீரும். உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது தேய்பிறையில் வாங்கி கொடுக்கணும். இந்த சந்தனாதி தைலம் இந்த பரிகாரத்தை செய்கிறது தேய்பிறையில் தான் இருக்கணுமே தவிர வளர்பிறையில் செய்யக்கூடாது. கண்டிப்பாக இந்த சந்தனாதி தைலத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது, அதாவது ஒரு டைமெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அது சரி வராதுங்க. நீங்கள் உங்களால் முடிகிறப்பெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு முறை சந்தனாதி தைலம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க தேய்பிறையில். கண்டிப்பாக உங்களோட நோய் குணமாகும். நன்றி. நமச்சிவாய.